பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ம். நீங்க இன்னும் ஆபீஸ்க்கு போகலையாம்மா? இல்ல மலர், மனசு ஒரு மாதிரியா இருக்கு. பேங்க்ல போய் நிம்மதியா வேலை செய்ய முடியுமான்னு தெரியல, அதான் லீவு போட்டுட்டேன். மா, பாப்பா விஷயமா யுகி தம்பி கிட்ட எப்பமா பேச போறீங்க? நான் பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எங்க எப்படி பேசுறதுன்னு தான் புரியல. அந்த தம்பியை நேர்ல பார்த்ததும் வாய் வரமாட்டேங்குது. ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு புரியுதுமா. சங்கடப்பட்டுக்கிட்டே இன்னும் எத்தனை நாளைக்குமா தள்ளி போடுவீங்க? டாக்டர் சொன்ன மாதிரி ரொம்ப தள்ளி போட்டா தப்பாயிட போதுமா. சூட்டோட சூட்டா பேசிடுங்க. இல்லனா லெட்டர் மாதிரி ஏதாவது எழுதி கொடுக்க முடியுமான்னு பாருங்க. ஆமா இல்ல, நேர்ல பேசதானே சங்கடம். அதே லெட்டர் எழுதிட்டா? அப்படி ஏதாவது பண்ணுங்கம்மா. உங்க மனசுல இருக்கிறத லெட்டர்ல எழுதி கொடுத்துடுங்க. அதுக்கு லெட்டர் எல்லாம் வேண்டாம், மெயில் இருக்குல்ல, அது மூலமா அனுப்பிடலாம். சரிம்மா, ஏதாவது செய்யுங்க. ஆனா இப்பவே செய்யுங்க, தள்ளி போடாதீங்க. நான் பாத்துக்கிறேன். எனக்கு சூடா ஒரு காஃபி கொண்டு வா. சரிங்கம்மா. உனக்கு நான் எவ்வளவோ பண்ணிருக்கேன், நீ இத கூட பண்ண மாட்டியான்னு செஞ்சதை சொல்லி காட்டி பேசுறான் மேடம். ஒரு சுயநலம் இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யறதுக்கு பேர் தான் மேடம் உதவி. நான் இத உனக்கு செஞ்சல, பதிலுக்கு நீ இதை எனக்கு செய்யன்னு சொல்றது வியாபாரம் மேடம். ஒருவேளை நீங்க தயக்கத்துல கேட்காம விட்டு அந்த பையனுக்கு வேற இடத்துல கல்யாணம் அமைஞ்சு அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் அவருக்கு தெரிய வந்து, என்ன மேடம் இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, அப்பவே கேட்டிருந்தா நான் இதுக்கு சம்மதிச்சுப்பேனே அப்படின்னு அவர் சொன்னா என்ன யோசிச்சு பாருங்க. அவருக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லட்டும், இல்லைன்னா நோன்னு சொல்லட்டும், அது அவரோட விருப்பம். நீங்க கேட்டு யுகி சம்மதம்னு சொல்லிட்டா அடுத்த நொடியே எல்லாமே சுமூகமா முடிஞ்சிடும் மேடம். யுகி, சில விஷயங்களை நேர்ல பேச சங்கடமா இருக்கும். அதனாலதான் மெயில் மூலமா இதை நான் சொல்றேன். தினமும் பாத்துக்கிற நமக்குள்ள மெயில் மூலமா பேச என்ன இருக்குன்னு நினைக்கலாம். என் மனசுல எவ்வளவோ இருக்குப்பா. உன்னை பார்க்காத வரைக்கும் அடிக்கடி எனக்குள்ள ஒரு கேள்வி தோணிக்கிட்டே இருக்கும். எனக்கு அப்புறம் மாயாவுக்கு யாரு இருக்காங்க, யார் அவளை பார்த்துப்பாங்கிற பயம் தினம் தினம் என்னை சாகடிச்சுக்கிட்டே இருக்கு. மாயாவுடைய எதிர்காலத்தை பத்தி நினைச்சாலே என்னால அன்னைக்கு தூங்க முடியாது. சாப்பிடவும் முடியாது. அந்த கேள்வி கத்தி மாதிரி என் மனசு போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கும். இந்த கேள்விக்கு பதில் தெரியாமலேயே என் வாழ்க்கை முடிஞ்சிடுமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். இப்ப அந்த பயம் போயிடுச்சு. அதுக்கு காரணம் நீதான் யுகி. பழகின கொஞ்ச நாளைக்குள்ளேயே நீ அவகிட்ட நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்க. அவளுக்கு நிறைய கத்து கொடுத்திருக்க. இப்ப அவ முன்ன மாதிரி இல்ல, அவகிட்ட நல்ல முன்னேற்றம் தெரியுது. இத்தனை வருஷமா என்னால முடியாதத கொஞ்ச நாள்லயே நீ சாதிச்சிருக்க. நீயும் அவளுக்கு ஒரு தாய் மாதிரி தான். அவ யுகி யுகின்னு உன்னையே சுத்தி வர்றப்போ, உன்னை தொந்தரவு பண்றப்போ ஒரு தாய்கிட்ட குழந்தை அடம் பிடிக்குமே, அந்த நினைப்பு தான் வரும். அவ அந்த அளவுக்கு உன் மேல பிரியம் வச்சிருக்கானா, அதுக்கு உன்னோட நல்ல மனசுதான் காரணம். எனக்கு அப்புறம் மாயாவுக்கு எல்லாமே நீதான். அவ உன்னதான் உலகமா நினைக்கிறா. அவ எப்பவுமே உன்னோடவே இருக்கணும்னு நினைக்கிறது உன் மேல இருக்கிற பாசத்தால மட்டும் இல்ல, ஏதோ போன ஜென்மத்து பந்தம்னு நினைக்கிற. அதான் உன்கிட்ட அந்த அளவுக்கு பிரியம் காட்டுறா. உனக்கே தெரியும், என் பொண்ணு மத்தவங்க மாதிரி இல்ல. அவளை பாத்துக்கிறதுக்கு ரொம்ப பொறுமையும் அக்கறையும் வேணும். எல்லாத்துக்கும் மேல அவளை ஒரு மனுஷியா நடத்த உன்ன மாதிரி தாயுள்ள வேணும். அது உன்கிட்டதான் இருக்கு யுகி. ஆண்டவன் எந்த நேரம் யாருக்கு என்ன எழுதி வச்சிருக்காரோ தெரியாது. 100 வருஷம் கூடவே இருந்து மாயாவை பார்த்துக்கணுங்கிறதா என்னோட ஆசை. ஆனா அதுக்கு விதி இருக்குமான்னு தெரியல. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டா அவ அனாதையா நின்னுடுவா.
அப்படி ஒரு நிலைமை வந்துட்டா இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். அவளை தனியா தவிக்க விட்டுற கூடாது. என் வாழ்க்கை முடியும் போது அவளையும் என்னோட கூட்டிட்டு போயிடலாம் தான் இத்தனை நாளும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன். அவ வாழணும்பா. 100 வருஷம் குடும்பம் குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும். அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்க உன்னாலதான் முடியும் யுகி, உன்னாலதான் முடியும். அம்மாவுக்கு அம்மாவா புருஷனுக்கு புருஷனாவும் இருந்து நீதான் அவளை பார்த்துக்கணும். என்னோட பொண்ணுக்காக நான் கேட்கறதுல ஒன்னே ஒண்ணுதான், அவ குறையோட பிறந்த தேவதை. அவளை நீ ஏத்துக்கணும், மனசார ஏத்துக்கணும். நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ வாழ்க்கையே நிறைஞ்சிடும். இது பேராசைதான், சுயநலம்தான். ஆனா என் பொண்ணுக்காக இதை நீ பண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிக்க யுகி. அவ பிரியத்தால உன் வாழ்க்கையே அழகாயிடும். அதை என்னால நிச்சயமா சொல்ல முடியும். நான் கும்பிடுற சாமியா நினைச்சு கேக்குறேன். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க. என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடு. அவளை உன் மனைவியா ஏத்துக்க. யுகி, நான் உன்னை கம்பல் பண்ணல. இது என்னோட விருப்பம்தான். மாயா மேல கருணை வச்சு நீ அவளை மனைவியா ஏத்துக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒருவேளை உனக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன தப்பா எடுத்துக்காத யுகி. என் ஆசை தப்புன்னா இத நீ மறந்துடு. என்னோட ஒரே ஆசை, கடைசி ஆசை, உன்னையும் மாயாவையும் மனக்கோலத்துல பார்க்கணுங்கிறது. அது மட்டும் நடந்துட்டா நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். மனசு வை யுகி. மாயாவுக்காக இதை பண்ணு. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு துணையா இரு. இது சரியா தப்பான்னு தெரியல. ஆனா ஒரு தாயோட கடமையா நினைச்சேன். அந்த தைரியத்துல இதை பண்ணிட்டேன். என் ஆசையை எப்படியாவது நிறைவேற்றி வை தாயி. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் ஆசையை நீ கண்டிப்பா நிறைவேற்றுவ. யுகி வீட்டுல இருந்ததா? ஒருவேளை யுகி மெயில பாத்திருப்பாப்லையோ? அதுக்குள்ள எப்படி? வேற விஷயமா இருக்கலாம். ஹலோ, நான் யுகியோட அம்மா பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா. நான் நேர்ல பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எப்ப வரலாம்? நான் இன்னைக்கு லீவ்ல தான் இருக்கேம்மா. வீட்டுக்கு எப்ப வேணாலும் வாங்க. சரிங்கம்மா, நான் இப்ப உடனே வரேன். நீங்க வீட்லயே இருங்க. வாங்கம்மா. எல்லாம் நல்ல சகுனமாவே இருக்கு. கண்டிப்பா நல்லதே நடக்கும். யுகி, ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட? ஆபீஸ்க்குமா? ஆபீஸுக்கா? ஏன்பா? நான் தான் 2 நாளைக்கு எங்கேயும் போக கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. நீயும் சரின்னு தானே சொன்ன? ஆமாமா. ஆனா அப்ப சரின்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு கிளம்புனா என்ன அர்த்தம்? அம்மா, வீட்ல இருக்கவே என்னமோ மாதிரி இருக்குமா. என்னால சும்மா இருக்கவே முடியல. சரிப்பா,
அதுக்குன்னு உன் உடம்பு இருக்கிற நிலைமையில நீ பாட்டுக்கு அலைஞ்சுகிட்டு இருந்தானே இன்னும் தானப்பா பிரச்சனை. அம்மா ப்ளீஸ்மா, சர்வீஸ்க்கு போனா தானே பிரச்சனை. நான் வேணா ஆபீஸ்லயே போய் உட்காந்துக்கிறேன். ஏண்டா ஆபீஸ்ல போய் சும்மா இருந்தாலும் இருப்பேனே தவிர வீட்ல இருக்க மாட்டேன்னு சொல்றியா? அப்படி இல்லம்மா, ஆபீஸ்ல இருந்தா சர்வீஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எழுதலாம், வேலை பார்த்த மாதிரி இருக்கும், எனக்கும் சம்பளம் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. சம்பளத்தை விடுப்பா, உனக்கு உடம்பு தானப்பா முக்கியம். இப்போ என்னம்மா இது பம்பா போச்சு? நான் நல்லா தானேமா இருக்கேன். எத்தனை நாள் தான் வீட்லயே இருக்கிறது? ஏன்பா என் பேச்ச கேப்பியே மாட்டியா? அம்மா விடுங்கம்மா, ஆபீஸ் தானே போட்டோம், விட்டா அண்ணன் அழுதுரும் போல இருக்கு. நீ என்னடி புரியாம பேசுற? இவன் முதுகுல அடிபட்டு இருக்கிறதுனாலதான் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இவன் எப்படி ஆபீஸ்க்கு போவான் சொல்லு? அம்மா நான் ஆட்டோல போய்க்கிறேன், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்ல. நீங்க எனக்கு பர்மிஷன் மட்டும் கொடுத்தா போதும். இல்லப்பா, எனக்கு இது சரின்னு படல. நீ வீட்லயே இரு, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆண்டி வயசு குரல் மாதிரி இருக்கு, பாத்துட்டு வரேன். ஹாய் ஆண்டி. வாமா, வா 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 உட்காரு. இல்ல ஆண்டி பரவாயில்ல. காஃபி ஏதாவது ஆண்டி எடுத்து. அதெல்லாம் வேணாம் ஆண்டி. ஹாய் வைஷு. ஹாய். பரவாயில்ல. அவங்கிட்ட நான் பேசிட்டேன், அதான் அவன் ஒரு மாதிரியா இருக்கான். நீ வித்தியாசமா எதுவும் எடுத்துக்காத. ஹாய் வைஷு, எப்போ வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். ஓ, யுகிய பார்க்காம இருக்க முடியல போல இருக்கே. ஐயோ அப்படிலாம் இல்ல, நான் ஆபீஸ் தான் கிளம்பினேன். ஒருவேளை இவரும் வர மாதிரி இருந்தா கூடவே அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். ஆண்டி நானும் ஆட்டோல தான் வந்திருக்கேன், இவரை கூட்டிட்டு போலாம்ல? ஐயோ தாராளமா கூட்டிட்டு போம்மா, அவனும் ரெடியா தான் இருக்கான். நீங்க 2 பேரும் ஒன்னாவே போயிடுங்களேப்பா. அம்மா என்னது இது, ஒரே நிமிஷத்துல பிளேட்டை மாத்திட்டீங்க? ஏன்பா, உன்னை கூட்டிட்டு போறதுக்குன்னே அவ ஆட்டோ பிடிச்சிட்டு வந்திருக்கா. வேண்டான்னு சொன்னா அவளுக்கு கஷ்டமா இருக்கும்ல. நல்லாவே சமாளிக்கிறீங்க. ஏங்க நீங்க எதுக்குங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தீங்க? ஆட்டோ பிடிச்சு நானே வந்திருப்பேன்ல. வந்திருக்கலாம், ஆனா ஆட்டோ பிடிக்கணும்னா ரோட்டுக்கு போகணும், கஷ்டமா இருக்கும்ல, அதான் நானே வந்துட்டேன். ஏ என்னோட வர சங்கடமா இருக்கா? இருந்தா சொல்லுங்க. ஐயோ சேச்சே, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஆனா அவனாலாம் இல்ல, சங்கடமா இருந்தாலும் என் கூட வந்துதான் ஆகணும். ஆண்டியே பெர்மிஷன் கொடுத்தாச்சு. அண்ணி இப்பவே செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க, கஷ்டம்தான். ஏய் உனக்கு குசும்பு ஓவர் ஆயிடுச்சு, உள்ள போ. இத பாருங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு என்னால ஆபீஸ்க்குலாம் வர முடியாது. நான் இன்னைக்கு லீவ்ல வேற இருக்கேன். லீவ்ல இருக்கீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ஏங்க வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கவா நீட்டா குளிச்சிட்டு இப்படி Dress எல்லாம் போட்டுக்கிட்டு பேக மாட்டிக்கிட்டு கிளம்புனீங்க? அது பார்த்தா ஆபீஸ் கிளம்பிட்ட மாதிரி இல்ல தெரியுது. ஆமா, ஆனா சூப்பரா கார்னர் பண்ணிட்டாங்க அண்ணன், கிளீன் போல்ட். டேய் சும்மா பிகு எல்லாம் பண்ணிக்காதடா. தனியா அனுப்புறதுக்கு தான் எனக்கு யோசனையா இருந்தது. துணைக்கு தான் இப்ப அவ வந்துட்டால. நீ லீவ் எல்லாம் போடாத, வேலைக்கு கிளம்பு. உன்னை கூட்டிட்டு போறதுக்கு அவ மெனக்கெட்டு வந்திருக்கா, அவ மனசு சங்கடப்படக்கூடாதுல்ல. அம்மா நீ சர்வீஸ்க்கெல்லாம் போகாத, ஆபீஸ்ல உக்காந்துக்கிட்டு ஏதோ ரிப்போர்ட்னு சொன்னியே, அத பார்த்து எழுதிட்டு நீ மேனேஜர் கிட்ட பேசுமா. இவனால வெளியில வேலைக்கெல்லாம் அலைய முடியாது, கொஞ்சம் ஈஸியான வேலையா கொடுக்க சொல்லு. சரி. அம்மா நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க, நல்லா இல்ல சொல்லிட்டேன். அப்படி இல்லப்பா, அந்த பொண்ணு மட்டும் வரலன்னா நான் உன்னை கண்டிப்பா அனுப்பியிருக்கவே மாட்டேன். ஏன்னா என் பிள்ளையோட பத்திரம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். அந்த பொண்ணு வந்து கூடவே கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொல்றாள்ல, அதனாலதான் அவ கூட உன்னை நம்பி அனுப்புறேன். இதை விட வேற என்ன வேணும்? இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது, நீ கிளம்பு. அதான் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, நான் கிளம்புறேன். டேய் ஒரு நிமிஷம்டா. ஐயோ நான் தான் கிளம்பிட்டேனே, நீ வேற அட்வைஸ் பண்ணி என்ன கொல்லாத. ஐயோ அது இல்லடா, எனக்கு கெமிஸ்ட்ரி ஆஃப் என்சைம்ஸ்னு ஒரு புக் வேணும். நான் எல்லா ஷாப்லயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. உன் ஆபீஸ் பக்கத்துல தான் நிறைய ஷாப்ஸ் இருக்குல்ல, எனக்கு கண்டிப்பா ஒன்னு வாங்கிட்டு வந்துடுடா. சரி சரி, புக்கோட பேர் என்ன சொன்ன? கெமிஸ்ட்ரி ஆஃப் என்சைம்ஸ்டா. சரி ஓகே, நான் ட்ரை பண்றேன். ஏய் எனக்கு நாளைக்கு கண்டிப்பா வேணும்டா. கண்டிப்பா வாங்கிட்டு வரேம்மா. ஐயோ மறந்துடாதடா. வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன். சரிம்மா நான் கிளம்புறேன். சரி பை. வரேன் ஆண்டி. ஏமா இவ்வளவு தூரம் வந்துட்டு காஃபி கூட குடிக்காம போறியேம்மா.
இல்ல ஈவினிங் இவரை டிராப் பண்ண ஒரு வேளை அப்ப சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி ம், பாய் சரி. பாரு. பாய் பாய். ம். சரியான கல்லூரி மங்கனா இருக்கானே. ஆண்டி விஷயத்த பேசிட்டேன்னு சொன்னாங்க. அத பத்தி ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா ஒண்ணுமே தெரியாத மாதிரி வரானே. சரியான அழுத்தக்காரனா இருக்கான். என்ன பண்றது? என்ன பிடிச்சிருக்கா, என் லவ் அக்செப்ட் பண்ணிட்டானா இல்லையான்னு எதுவுமே தெரியாம எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. ஐயோ, வைஷு என்னோட பதில் எதிர்பார்க்கறாங்க போல இருக்கே. இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? பொண்ணு நானே லவ் ஓப்பனா சொல்லிட்டேன். இன்னும் என்ன யோசிக்கிறான்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்ல வேண்டியதானே. சைலண்டா இருந்து கொள்றானே. முடியலடா சாமி, என்னால இந்த சஸ்பென்ஸை தாங்கவே முடியல. தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. பேசாம நாமளே டைரக்டா கேட்ற வேண்டியதுதான். யுகி, ஐயோ, என்னோட விருப்பத்தை கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? யுகி, ஜூஸ் சாப்பிடலாமா? வேண்டாங்க, ஸ்ட்ரைட்டா ஆஃபீஸ் போயிடலாமே. ஜூஸ் சாப்பிட்டா அப்படியே போலாமே. இல்லைங்க, நேரா ஆஃபீஸ் போயிடலாம். அங்க பக்கத்துல தானே ஜூஸ் ஷாப் இருக்கு, அங்க போய் குடிச்சுக்கோங்க. இல்ல யுகி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதனால ஜூஸ் குடிச்சிட்டே போலாமே ப்ளீஸ். ஓகேங்க. அண்ணா, பக்கத்துல இருக்க ஜூஸ் ஷாப்புக்கு போங்க. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன பேசுறதுன்னு தெரியலங்க. என்கிட்ட பேச ஒண்ணுமே இல்லையா? இருக்கு, ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. ஆண்டி ஏதாவது சொன்னாங்களா? ஆண்டி ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டேன். சொன்னாங்க. உங்க முடிவு என்ன? ஆண்டி கிட்ட என் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிட்டேன். அவங்களும் பேசியிருக்காங்க. இதுல உங்க முடிவு என்ன? என்ன சொல்றதுன்னு புரியலங்க. ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் யுகி. பொதுவா பொண்ணுங்க தான் விருப்பத்தை சொல்ல தயங்குவாங்க. ஆனா பொண்ணு நானே தைரியமா சொல்லிட்டேன். நீங்க முடிவு சொல்ல ஏன் இவ்வளவு கூச்சப்படுறீங்கன்னு தெரியல. பெருசாலாம் ஒன்னும் இல்ல. ஆண்டி கிட்ட என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். இல்ல, ஒரு நாள் டைம் கேட்டிருக்கேங்க. நோ சொல்லாம டைம் கேட்டியே, இது பாதி சம்மதம்னு அர்த்தம். இது போதும் எனக்கு. எங்க நான் எஸ் சொல்லுங்க, யோசிக்க டைம் தான் கேட்டிருக்கேன். இதுல உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? இதுல வருத்தப்பட என்னங்க இருக்கு? நீங்க உடனே எஸ் சொல்லிருந்தா உங்களை காப்பாத்தின நன்றி கடனுக்காக ஒத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சு நான் வருத்தப்பட்டிருப்பேன். ஏன்னா அதுல எந்த லவ்வும் இருக்காது. அப்படி ஏத்துக்கிறது சரியாவும் வராது. நீங்க யோசிக்க டைம் கேட்டிருக்கீங்களே, இது பிராக்டிக்கலான விஷயம். எதையுமே உணர்ச்சி வசப்பட்டு பார்க்காம நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்ல விஷயம் தானே. யோசிச்சு எடுக்கிற முடிவு எப்பவுமே நல்லதுல தாங்க முடியும். ஏங்க, என் மேல உங்களுக்கு நிஜமாவே கோவம் வரலையா? இல்ல யுகி, உங்க மேல எனக்கு இன்னும் லவ் தான் வருது. பிரியம் அதிகமாயிட்டே போகுது. ஆனா அது எப்படிங்க? கொஞ்சம் கூட யோசிக்காம என் அம்மா கிட்டயே போய் என்ன பிடிச்சிருக்குன்னு தைரியமா ஓப்பனா சொல்லிருக்கீங்க.
ஒரு நாள் காதலை பத்தி நீங்க என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா?